நம்மளோட சேனலில் கார் ரிலேட்டடாக எந்த வீடியோ போட்டாலும் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அதுலேயும் பர்டிகுலராக காரோட கார் ஆக்சசரிஸ் போட்டாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிறதும் ஒரு ஆக்சசரிஸாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் உக்கடமில் இருக்க ஏகே கார் ஜோன் தான் போயிட்டுருக்கோம். இங்கேயும் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்பயும் சில ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைட் பல்ப் இந்த வண்டிக்கு நம்ம பவர் பண்ணுறோம் ஃபுல்லாக. சப்வூஃபர் வேணா கஸ்டமர் சப்வூஃபர் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆரனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை மாற்றிட்டிங்கன்னா அந்த ஆரனு 3500 ருபீஸுக்கு ஹேண்டல் சிஸ்டம் 9 இன்ச்சில் கிடைக்கும். ஸோ ஜாப்பனீஸ் ப்ராடக்ட், ஜெர்மனி ப்ராடக்ட்டில் ஸ்டாக் அவைலபிள் வந்துருக்கு. பின்னாடி ரிவர்ஸ் கீர் போட்டால் கேமரா ஆன் ஆகும். நீங்கள் வாங்குற எந்த ஹேண்டல் சிஸ்டமாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இதில் 360 சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு 10,000 15,000 மேலே நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் நல்ல பிராண்டடாக நீங்கள் போட்டு போயிடலாம். நம்மகிட்ட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டோர் ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ப்ரொஜெக்ட் ஃபாக் லேம்ப் 250 மீட்டர்ஸ் உங்களுக்கு கவரேஜ் ஆகிற ஃபாக் லேம்பு. எல்லா வண்டிக்கு தேவையான பேக் பம்பர், டாப் கேரிஸ் எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஹாரன் மாட்ட சொன்னாங்க. நான் ஒரே ஒருத்தர் சொன்னேன் ஹாரன் மாட்டுற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஸ்லீப் பண்ணணும்னு சொன்னேன். ஸ்லீப் பண்ணால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுதுன்னு சொன்னேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சா எனக்கு ஒரு 1000 லாபம் தான். கண்டிப்பாக ரைட்டுங்களா. நம்ம கடையில் இந்த ஆடியோ சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ், ஸோ இந்த மாதிரி செக்ஷனை நம்ம வந்து ஒரு கஸ்டமர் 15,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைசல் எப்பயும் போல் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டியில் என்னென்ன வேலை போய்ட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துலாமா? அளவு பார்த்துலாம். நம்ம கடையில் பாருங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நிற்கும் ஃபுல்லாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் ஒவ்வொரு வேலையும் நடந்துட்டு இருக்கு. இது வந்து பொலிரோ பிக்கப்பு, லேட்டஸ்ட் பிக்கப்பு. இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்ரைட் சிஸ்டமு, ரெட்சோனிக்குள்ள ஹேண்ட்ரைட் சிஸ்டமு, டபுள் ஃபேன் பாருங்கள் அதில் ஆல்ட்ரு பண்ணி பக்காவாக மாட்டியிருக்கோம். ஸ்பீக்கர்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா சீட் கவர் மாட்டிகிட்டு இருக்கு உள்ள. செட்டு கேமரா பேனல், செட்டு கேமராவில் முதல்ல இதுக்கு மாட்டியிருக்கு. நம்ம கேமரா மீன் பாடி வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கேமராவில் மாட்ட முடியாது, மாட்டியிருக்கோம். அதே போல் இது வந்து சைடு மிரர் வந்து எப்படி இருந்தாலும் ஆமாம் தெரியாது, எப்படி தான் கண்டெக்ட் தெரியாது. ஸோ அதனால பண்ணியிருக்கோம். மெயினாக விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்லைட் பல்ப் பவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியா? ஹெட்லைட் பல்ப் இந்த வண்டிக்கு நம்ம பவர் பண்ணுறோம் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி வருது. ஹெட்லைட் பல்ப் பவர் பண்ணுறோம். இது பிராண்ட் நியூ கார் இல்லையா? பிராண்ட் நியூ வெஹிக்கிள். ஆமாம், லேட்டஸ்ட் மேக்ஸு, பொலிரோ பிக்கப் மேக்ஸு அந்த வண்டி இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா மாட்டிருக்குல்ல? ஆமாம். ஓ, நல்லா ஸ்ட்ராங்காகவே மாட்டியாச்சு, ஆல்ட்ரு பண்ணி மாட்டியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டியாகோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் போட்டிருக்கு. சீட் கவர் ஃபுல் மேட் போட்டிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டல் சிஸ்டம் ஒன்று மாட்டியிருக்கும். ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாமே மாட்டியிருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கட்டிங் மேட்டு, ஹெட்லைட் பல்ப்பு, ஹார்ன் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போது ஒவ்வொரு வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் தான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீஸா. ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பண்ணியிருக்கோம். எல்லாமே பிராண்டட் தான் போட்டிருக்கோம். சீட் கவர் பாருங்கள். சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் லெதரில் கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா குஷன்லாம் இருக்கும் போல. ஆமாங்க, குஷன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கோம். நான் உட்காந்தா பெயினே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். பயங்கர ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. என்ன பர்ஃப்யூம் நம்ம கொடுத்தது தானே? பர்ஃப்யூம் காமிச்சிடறேன் நிறைய அந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் ஸ்டேரிங் கவர் கஸ்டமருக்கு வந்து அவ்வளோ போட்டிருக்கு. ஹேண்டல் சிஸ்டம் சான்ஷியோட பிராண்டு, சான்ஷியோ பிராண்ட் போட்டிருக்கு. ஸ்பீக்கர்ஸு, சப்வூஃபர் போட்டிருக்கு. இதில் ஆடியோ எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் குஷனு. ஸோ ஃபுல் மேட் ஒட்டியிருக்கு, கட்டிங் மேட் போட்டிருக்கு, ஆம்ரெஸ்ட்டு. ஆமாம், அடிஷ்னலாக வச்சிருக்கு. நிறையா ஒர்க் போட்டிருக்கு ஃபுல்லாமே. ஹெட்லைட் பல்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த ஸ்விஃப்ட் வெஹிக்கிளை பாருங்கள் உள்ள. இத்தனைக்கு பகல்லையே வெளுத்து கட்டுதுனால நல்ல 300 வாட்ஸில் பல்ப் போட்டிருக்கு. ஸோ ஃபுல்லாக அந்த வண்டிக்கு ஃபுல்லாக வேலை. சரி, இங்கே எக்ஸ்ட்ரா பட்டன் ஒன்று, அதாவது ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் வேணா கஸ்டமர் சப்வூஃபர் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ன் பார்த்தீங்கன்னா டபுள் டியூன் ஹார்ன் வச்சிருக்கு. இது ஒரு ஹார்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்சை மாற்றிட்டிங்கன்னா அந்த ஹார்னு. சட்டை மேலே எத்தனை பட்டன் அப்படின்ற மாதிரி எத்தனை சுவிட்ச் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஆப்ஷன் இருக்காங்க, ஆஃப் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பார்க்கலாமா? சப்வூஃபர் பார்க்கலாம். டிக்கி ஓப்பன் பண்ணுங்கள், செக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன பிராண்டு போட்டிருக்கு? நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ போட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த டிக்கி பேரில் இப்போ கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்குது. ஆமாம், கஸ்டமருக்கு திக்னஸ் தான் வேணும், பொருள் வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் குஷனு. ஸோ இதெல்லாம் கஸ்டமர் வாங்கி வச்சிருக்காரு, நீ மாட்டணும் ஃபுல்லாக. சப்வூஃபர் பாருங்கள், சப்வூஃபர் 8 இன்ச் சப்வூஃபர். அதுவும் பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். கனெக்டர் போட்டு பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வெளியூர் போகிறாங்க, லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா இந்த கனெக்டரை கழட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம், ரிட்டர்ன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது பாருங்கள்
ஸோ இதை அமுத்தி விட்டோன்னா ரிமூவ் பண்ணிட்டு வெளியே எடுத்தோன்னா சப் வீட்டில் வச்சுட்டு நம்ம போயிட்டு வரலாம், பாட்டு கேட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சப் ஊஃபர் வந்து கஸ்டமர் FI20 போட்டிருக்காங்க. ஸோ இந்த சான்ஷோர் சிஸ்டமே FI20 சூப்பராக இருக்கும். ஸோ பல்ப் இந்த பிராண்டில் போட்டிருக்கு. 300 வாட்ஸ் உள்ள பல்ப், 4 பல்ப் மாட்டிருக்கு இந்த வண்டியில். இந்த வண்டியில் அந்த மாதிரி மாடல் ஹை பீம் லோ பீம் தனித்தனியாக வரும். 300 வாட்ஸ். ஆமாங்க, 300 வாட்ஸ் ஒரு பேர், 300 வாட்ஸ் வார்ம் ஒயிட் பல்ப். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ டிசைர். ஸோ இதில் என்னென்ன பண்ணுறோன்னா கேமரா மாட்டுறோம். இதில் சேம் பார்த்தீங்கன்னா சான்ஷியோட நம்ம இந்த ப்ரீஸா கஸ்டமர் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்க எஃபெக்ட்லாம் பார்த்தனால சான்ஷு சிஸ்டம், சான்ஷு பிராண்ட் உள்ள சிஸ்டம். என்ன மாடல் இது பார்த்தீங்கன்னா 2GB 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். சிஸ்டம் மட்டுமே உங்களுக்கு 18,000 ரேட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி காஸ்ட்டில் வர சிஸ்டம். FI ஸ்பீக்கர்ஸு ஃபுல் மேட்டில் போட்டுருப்பாருங்க. ஃபுல் மேட்டு சீட் கவர் இனிமேல் தான் ஆர்டர் எடுத்துருக்காங்க. இனிமேல் தான் பண்ணுவோம், ஃபினிஷிங் பண்ணுவோம் சீட் கவர்லாம். ஸோ கேமரா, ஸோ இந்த மாதிரி நிறையா இன்னும் கொஞ்சம் 2-3 ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். ஸ்டேரிங் கவர் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஃபிட்டிங்லாம் நல்லா எக்ஸ்பர்ட் வச்சு தான் பண்ணுறது இல்லையா? ஆமாங்க. இந்த பேனலும் வந்து நமக்கு தனியாக ஆமாம், எல்லா வண்டிக்கு ஃப்ரேம்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ப்ராப்பராக அப்படி ஃபிட்டிங்ஸ் ஆயிரும். ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்குது. ஒயரிங் வந்து எல்லாமே கப்ளர் ஜாயின் தான், சாக்கெட் டு சாக்கெட் தான் போடுவோம், கட்டிங் பண்ண மாட்டோம். வண்டியில் வர ஓய் லைனு நம்ம கொடுக்குற கப்ளர் ஜாயின் சாக்கெட். நீட்டாக இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பக்காவாக இருக்குது. ஆமாங்க. இது வந்து இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஏர் பேக் உள்ள வண்டி. ஓகே. ஏர் பேக் உள்ள வண்டி நிறைய கஸ்டமர் யோசிப்பாங்க மாற்றணும், நம்ம கப்ளர் ஜாயின் போகிறனால மாற்றி கொடுக்குறோம். சூப்பர். ஸோ இனி உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது. அது மெயின் ஆஃபர்ஸும் போயிட்டு அது எல்லாமே கிளியராக நம்ம உள்ள வைப்பார். ரைட். சரி, ரொம்ப நேரமாக வந்து ஆஃபருக்காக தான் வெயிட்டிங்க. சரி, எப்பயும் போல இல்லாமல் இந்த தடவை டிஃப்ரெண்டான ஆஃபர்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக. என்ன ஆஃபர்னு சொல்லிடலாமா? நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் நிறைய கொடுக்குறது தான். ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்கலாம். நம்ம கடையில் இந்த ஆடியோ சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸு, சப் ஊஃபர்ஸு, ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் செக்ஷனை நம்ம வந்து ஒரு கஸ்டமர் 15,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம யூஸ்ஃபுல்லான ஐட்டம் கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெட்லைட் பல்ப் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வர பல்ப் ஆகுங்க. இது ஹெட்லைட்டில் வர பல்ப்பு. இது பார்த்தீங்கன்னா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 5,000 ரூபாய், நம்ம 5,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற ஐட்டம் இது. இது கஸ்டமருக்கு 15,000 ரூபாய்க்கு மேலே நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்துடலாம். என்ன வண்டி கொண்டு வந்து அந்த வண்டி மாட்ட சொன்னாலும் மாட்டி கொடுத்துடலாம். கஸ்டமர் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் வாங்கிட்டு போய்க்கலாம், காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை என்ன வண்டி சொல்கிறாங்களோ வாங்கிட்டு போய்க்கலாம். இல்லை வண்டி கொண்டு வந்து இந்த வண்டிக்கு எனக்கு மாட்டி கொடுங்க அப்படின்னா மாட்டியும் கொடுத்துடலாம். உண்மையிலே எல்லாரும் ஃபிட்டிங் கூட போட்டு போகிற பொருளை வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஏதோ அந்த வேக்கம் கிளீனரு, லைட்டிங் ஏதாவது ஒன்று கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம ஹெட்லைட் பல்பு கொடுத்தா கஸ்டமர் 5,000 மிச்சப்படுத்தலாம், டெய்லி யூஸ் ஆகிற பொருள். ஆமாம். பட் இந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக. ஓகே, இது காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியாச்சு. இதுக்கு வாரண்டி இருக்குமா? நமக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறது, வாரண்டி கொடுக்க மாட்டோம். வேணும்னா நீங்கள் கேட்டதுக்கு வேண்டி ஒரு 6 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். 6 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 6 மாதம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துலாம். நம்ம கிட்ட வேற நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கு. இந்த பல்ப் காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குற பல்ப் மட்டும் நம்ம வந்து ஒரு 6 மாதம் கஸ்டமருக்கு ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். சொன்ன மாதிரி வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும், அதனால் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த பண்ணிக்கலாம். பெனிஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 5,000 அப்படின்றது நல்ல பெனிஃபிட் தானே? ஆமாம், கொடுத்தாலும். எப்பயும் போல ஆண்ட்ராய்ட்லேருந்து பார்க்குறோம். ஆண்ட்ராய்ட்லேருந்து பார்த்தலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டெமோ செட் மெயினாக கஸ்டமர் காமிக்கணும். இது ஃபுல்லாகவே டெமோ செட்டிங்ஸ். கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தே எடுக்கலாம். நம்ம ஒரு 5 மாடல்ஸு 5 வேரியண்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். அதில் டெமோவில் ஒவ்வொரு மாடல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளாரிட்டி மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக நம்மக்கிட்ட எப்போவுமே நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸு ஆஃபர் ரேட்டாக கூட சொல்லலாம், இல்லை ரெகுலர் ரேட்டாகவும் சொல்லிடலாம். 3,500 ருபீஸுக்கு ஹேண்ட்ரட் சிஸ்டம் 9 இன்ச்சில் கிடைக்கும். அதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேமே கொடுத்துடலாம். ஓகே, முன்னாடி வந்து 2GB. ஆமாம், 2GB ரேம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 4GB ரேமு 64GB ஸ்டோரேஜ் வைப்ரோசோனிக் பிராண்டில் ஹேண்ட்ரட் சிஸ்டம் 3,500 கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிராண்டு தான் இருக்குன்னு கிடையாது. இதில் ஒரு 2-3 பிராண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பட்ஜெட்லேயே. ஆமாம், இந்த 3,500 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம எது வேணாலும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம், 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு மேலே கஸ்டமர்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக எதிர்பார்க்குறவங்க ஒரு 500 1000 இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கடுத்த வேரியண்ட்டில் 4,500 ரூபாய்க்கு இருக்குது, 5,500 ரூபாய்க்கு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நிறைய குவாலிட்டியில் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ OnePlus இருக்குது, ரெட்சோனிக் இருக்குது, Gear 6 இருக்குது. ஸோ Xiaomi கூட இருக்குது நம்மகிட்ட ஸ்டாக்கு. இந்த Xiaomi பார்த்தீங்கன்னா TS7 ப்ராசஸ்ஸு 4GB 64GB செட்டு சூப்பராக இருக்கும். பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 6,500 ரேட் வரும் உங்களுக்கு. ஓகே, பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப நம்ம பயந்துட்டு ஒரு ஜாஸ்தி இது இருக்கும் அப்படின்ட்டு அவ்வளோவெல்லாம் இருக்காது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம 3,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட உங்களுக்கு நார்மல் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டிங்களா? கஸ்டமர் ஒரு 1000-500 இன்க்ரீஸ் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட நம்ம வந்து நல்ல ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கான குவாலிட்டி தெரியும். ஆமாம், அதுக்கான குவாலிட்டி தெரியும் கண்டிப்பாக. இப்போ சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த 4,500 5,500 வேரியண்ட் எடுத்துக்கலாம். கஸ்டமர் பிராண்டடாக கேட்குறாங்க. ஸோ என்ன தான் கஸ்டமர் நம்ம நார்மல் சிஸ்டம் வேணும் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோபோட்ஸ் பிராண்டு,
ஏரோஃப்ளை. ஸோ ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்டு, ஜெர்மனி ப்ராடக்ட்டில் ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டரோட பிராண்டு. ஓகே, பிளாக் பஸ்டர் பிராண்டு. இது இந்த சிஸ்டம் என்ன வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4GB 128GB ஸ்டோரேஜில் வர்றது. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் கேமரா இதில் இம்பிள்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 128GB வந்துருது. ஆமாம், 128GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் இதில் வந்துடும். வித் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இதிலே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம நாப் டைப்பு. ஸோ இது நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற மாடலு, நிறைய பேருக்கு தெரியும். டபுள் நாப். இது வந்து டைமண்ட் 2Kன்னு சொல்லுவாங்க மாடலு. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 6500 ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுக்கலாம். சிஸ்டமு 4GB ரேமு, 64GB ஸ்டோரேஜ், டைமண்ட் 2K மாடலு. இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது பிரதர். இங்கே பாருங்கள், இது ஒரு வேரியண்ட்டு ஜெம் ஸ்டோனில். இங்கே பாருங்கள், இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு வேரியண்ட்டு. இது ஒரு வேரியண்ட்டு. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் பின்னாடி, அது ஒரு வேரியண்ட்டு. ஸோ இதில் பார்த்து ஆமாம், இது ஒரு வேரியண்ட்டு. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு வேரியண்ட்டு. நிறைய வேரியண்ட் இருக்குது. இதில் வேரியண்ட்டை பொறுத்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வரும். டைமண்ட் 2K நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இது பாருங்கள், இது வந்து நம்ம கியா வண்டி பார்த்துருப்பீங்களா, பெரிய டிவி மாதிரி இருக்கும். ஆமாம், இது வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஸ்க்ரீனு. இதில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7500 ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட இருக்குது. இது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தான். August 13 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ரேட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலேனா உங்களுக்கு ரேட் ஏறிடும். ஸ்டாக் இருந்தால் நான் கொடுக்குறேன், ஸ்டாக் இல்லை அப்படின்னா நான் ரேட் ஏற்றி தான் சொல்லுவேன். ஸோ அதை நம்ம கிளியராக சொல்லிட வேண்டியதான். இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீன் வந்து இப்போ எல்லா வண்டிக்கும் வைக்கலாம். ஆமாம், எல்லா வண்டிக்கும் வச்சுக்கலாம். நான் மெயினாக சொல்லணும், எல்லா வண்டிக்கும் வச்சுக்கலாம்னா இந்த ஃப்ரேம்ஸும் அந்த வண்டிக்கு நம்ம வாங்கணும், ரைட்டுங்களா? இப்போது பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு ஃப்ரேமு. இது எல்லாமே ஃப்ரேம்ஸு. அதாவது நான் காமிக்கிறேன் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாட்டக்கூடிய ஃப்ரேம். இங்கே இருக்கிற எந்த ஆண்ட்ராய்டு ஒன்று நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வர்ற ஃப்ரேம். இதெல்லாம் வென்யூ, i20, KUV 100, ஸ்விஃப்ட்டு, i20. ஸோ எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஈகோ எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கூட வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் கூட வராது. நான் இப்போ சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்கள் சிஸ்டம் ரேட்டு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரேமுக்கு வந்து அடிஷ்னலாக நீங்கள் வாங்கிக்கணும். ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் ரேட்டு. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 650 இருக்குது ஃப்ரேம் ரேட்டு. அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 650. 650 ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வெஹிக்கிளுக்கு பொருந்தும். ஒரு ஸ்விஃப்ட் ஓல்டு ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 650 தான் ஃப்ரேம் ரேட்டு வரும். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு ரேட் வரும். ஸ்டார்டிங் ஹையஸ்ட்டு உங்களுக்கு ரேட்டு எவ்வளோ ஒரு ஃப்ரேமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2500 3000 ஃப்ரேம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு காஸ்ட் வரும். ஃப்ரேம் அடிஷ்னலாக வாங்கினா நம்ம சிஸ்டம் மாட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் காமிச்சிட்டோம், ரைட்டுங்களா? ஆமாம், இன்னொரு டவுட் இருக்குது. ஃப்ரேம் பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கான ரிவர்ஸ் கேமரா இருக்குது. நம்ம அதாவது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா சிஸ்டம் கூட கேமரா வராது. ஆனால் சிஸ்டமுக்கு கேமரா சப்போர்ட் இருக்குது. நம்ம கேமரா இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கேமரா செக்ஷன்ஸு. இது ஃபுல்லாக கேமரா. கேமரா பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற எந்த கேமரா வேணால் நீங்கள் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேமரா ஒவ்வொரு ரேட் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி கேமரா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 500 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸு. பட் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 350 rupees கொடுக்கலாம். அதே நீங்கள் இந்த ஏரோஃப்ளை பிராண்ட் இப்போ நான் காமிக்கிற கேமரா நீங்கள் எடுத்தீங்கன்னா 550 rupees நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்கலாம். ஹெச்டி கேமரா. அதே நீங்கள் வந்து ஏஹெச்டி கேமரா வேணும் கேட்டிங்கன்னா அதே ஏரோஃப்ளை பிராண்டில் ஏஹெச்டி கேமரா நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸு 1000 rupees வந்து கொடுத்துட்ருக்கோம். பட் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏஹெச்டி கேமரா இந்த பிராண்டு 750 நம்ம கொடுத்துடலாம். ஏஹெச்டி கேமரானா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏஹெச்டி கேமரானா வந்து கிளாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பின்னாடி ரிவர்ஸ் கீர் போட்டால் கேமரா ஆன் ஆகும். நீங்கள் வாங்குற எந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டமாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். நைட் டைம் அதை நைட் விஷனோட வர்றதா ஏஹெச்டி கேமரா. லைட்டோட வர்றது ஹெச்டி கேமரா. அது உங்களுக்கு மங்கள் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏஹெச்டி கேமரா உங்களுக்கு கிளாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இது பெஸ்ட். ஆமாம், நிறைய கஸ்டமர் ஏஹெச்டி தான் வாங்குவாங்க. 750 ஸ்டார்டிங் வாங்குவாங்க. அதுக்கு மேலே நிறைய வெரைட்டியான கேமரா இன்னும் கிளாரிட்டி கேமராவில் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது கஸ்டமர் காஸ்ட் வைஸ் பார்க்காம குவாலிட்டி பார்த்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கேமராஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் நம்ம சிஸ்டம் காமிச்சாலும் நிறைய கஸ்டமர் பிராண்டட் கேட்பாங்க, ரைட்டுங்களா? பிராண்டடும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃபுல்லாக சான்ஷியூ இருக்குது, பவுஸ்டிக் இருக்குது, பிளாக் பஸ்டர் இருக்குது. பிளாக் பஸ்டரில் நிறைய சீரீஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக இறக்கியிருக்கோம். ஸோ இது பாருங்கள், இதெல்லாமே ஒவ்வொரு சீரீஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரியஸு, இந்த ஒரு சீரியஸு. ஆமாம், 464 சீரீஸில் இருக்குது, 432 சீரீஸில் இருக்குது, 232 சீரீஸில் இருக்குது. ஸோ நிறைய சீரீஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நீட் ஸ்பீடு. இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ சொல்லிடலாமா லாஸ்ட்டில் சொல்லிடலாமா? சரி, இப்போ சொல்லிடலாம், ரைட்டுங்களா? இது வந்து நீட் ஸ்பீடு. இது நிறைய டாப் அண்ட் பிராண்ட் இது, சரிங்களா? இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது வந்து 9 inch 6GB ரேமு 64GB ஸ்டோரேஜில் வர சிஸ்டம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெக்கார்டிங் கேமரா இது கூட வந்துடும். பாக்ஸில் இது கூட வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் கேமரா வந்துடும். இந்த செட்டும் அதே பிராண்டு சப்வூஃபர் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க கீழே. ஆமாம், இதில் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ரேட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் காமிச்சு தரேன். இது ஒரு ரேட்டு பாருங்கள், எம்ஆர்பி பாருங்கள் 33,000 இந்த செட்டு மட்டுமே வருது. இந்த சப் ஊஃபர் தனியாக வரும். பட் நம்ம ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டும் இது பிராண்டோட சேம் சப் ஊஃபர் சேர்த்து 30,000 கொடுத்தாலும். சப் ஊஃபர் சேர்த்தியே சப் ஊஃபர் வித் ஆம்பிளிஃபையரோட வந்துடும்.
ஓகே. ஆம்பிளிஃபையர் சிஸ்டம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் கேமரா இதுலேயே வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு சப் ஊஃபர் ஆம்ப் இந்த 4 ஐட்டம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆஃபர் ப்ரைஸாக August 13 வரைக்கும். ஆனால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 360 சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் கேமரா இல்லாமல் 360 கேமரா சப்போர்ட் இருக்குது. இல்லை மென்ஷனே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடிஷ்னலாக அட்டாச்சு நீங்கள் வந்து அடிஷ்னலாக இது 360 கேமரா மட்டும் தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆமாம் ஃபியூச்சர்லேயே வச்சுக்கலாம். இல்லை தனியாக கஸ்டமருக்கு மாற்ற மாதிரி இருந்தால் தனியாக நீங்கள் கேமரா மட்டும் அடிஷ்னல் அமௌண்ட் கொடுத்து வாங்கி இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நீட் ஃபார் ஸ்பீட் இது எப்படி பிராண்ட்? சூப்பர் பிராண்ட் இது. நிறைய பேர் வாங்குங்க. நிறைய பேர் இந்த பிராண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டாப் அண்ட் பிராண்டில் வர்றது. ஆனால் இதில் ஒரு ஆஃபர் கஸ்டமர் கொடுக்குறதுக்கு வேண்டி நான் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு 5-6 பீஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதில் 1-2 சேல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 3 பீஸில் இருக்கிறது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ். அது August 13 வரைக்கும் நம்ம போடுறோம் மெயினாக. சரிங்களா? இது பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டரில் இந்த மாதிரி சீரியஸ் இது பாருங்க. இது 360 சிஸ்டம் தான். இது 360 4GB 32 பிளாக் பஸ்டர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெர்மனி பிராண்டு தான் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கு. இது நான் ஆரம்பத்தில் காமிச்ச மாதிரி அந்த பிளாக் பஸ்டர் இந்த சீரியஸ். பிளாக் பஸ்டர்ல சீரிஸ் இருக்கு. ஆமாம் பிளாக் பஸ்டர் இப்போ காமிச்சது எல்லாமே பிளாக் பஸ்டர் சீரிஸ் தான் உங்களுக்கு. இது எல்லாமே டாப் எண்டில் ஓடிட்டு இருக்க சீரியஸ். ஸோ கஸ்டமரு ஆடியோ எஃபெக்ட் வீடியோ எஃபெக்ட் பிராண்டடாக தான் போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் நல்ல பிராண்டடாக நீங்கள் போட்டு போயிடலாம். பெஸ்ட்டாக குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். ஷான்ஷூ வேணாலும் ஷான்ஷூ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 வண்டியில் ஷான்ஷூ மாட்டினதை. ஸோ அது ஷான்ஷூ நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது ஃபுல்லாக. இங்கே இருக்கு பாருங்கள். இது எல்லாமே ஷான்ஷூவோட தான். ஷான்ஷூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB 64 வேரியன்ட் இருக்குது. 4GB 64 வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கஸ்டமருக்கு ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம கொடுக்குறோம். கஸ்டமர் நேரில் வரட்டும் நம்ம ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துடலாம். ரேட் நம்ம சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம். இதோட MRP பார்த்துக்குங்க. 2GB 64 உங்களுக்கு 22,625 rupees வருது. ஆமாம் 4GB 64 28,542 வருது. சம்திங் ரேட் வருது MRP. நம்ம MRP ரேட்டும் கொடுக்க மாட்டோம். MRP வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டோம். நல்லாவே டிஸ்கவுண்ட் பண்ணலாம். கஸ்டமர் நேரில் வாங்க ஆஃபர் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஆல்ரெடி அந்த பிரைஸாவுக்கும் டிசைருக்கும் நம்ம போட்டிருக்கோம். சான்ஷூல தான் போட்டிருக்கோம். சேம் 4GB 64 வந்திருக்கும். எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ வேணால் கிளிப் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன தான் சிஸ்டம் பேக் கேமரா சப்போர்ட்டோட வாங்கினாலும் நமக்கு வந்துட்டு 4 கேமரா தேவைப்படும். 4 கேமரானா 360 சிஸ்டம் தான் நான் சொல்ல வரேன். 4 கேமரா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹேண்டட் சிஸ்டம். ஸோ அதுலேயும் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து OnePlusோட பிராண்டு. இதில் ரெண்டு பிராண்ட் என்னமோ இருக்குது அவைலபிள். நான் சொல்கிறப்போ ஆஃபர் ப்ரைஸில் நான் சொல்கிறதில்ல. OnePlusோட பிராண்டு. இது இந்த சிஸ்டம் ப்ளஸ் 360 கேமரா 4 கேமரா சப்போர்ட் பண்ணுற கேமரா. இந்த 4 கேமரா சிஸ்டம் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 15,000 ரூபா ஒரு 14,000 அந்த ரேட்டு கொடுக்கலாம். ஆஃபர் ப்ரைஸாக கஸ்டமருக்கு 10,500 கொடுத்துடலாம். அதாவது கேமராவோட சேர்த்தியே சிஸ்டமு ப்ளஸ் 4 கேமரா 360 கேமரா அது ஒயரிங் புஷ் எல்லாமே சேர்த்தியே 10,500 ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கலாம். ஸ்டார்டிங் வேரியண்ட்டில் 360 நம்மகிட்ட ஆஃபரில் இருக்குது. அதுக்கு மேலே கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குறாங்க குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது பவுஸ்டிக் பிராண்டு நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸ் இருக்குது. ஆட்டோபோட்ஸ் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச மாதிரியே இப்போ இதெல்லாம் பார்க்குற எல்லாமே பாக்ஸ்லேயே வந்துட்டு கேமரா இருக்கும். ஆமாம் இது கூடயே வர கேமரா சேம் பிராண்ட். ஆமாம் சேம் பிராண்டு கேமரா வந்துடும். பிளாக் பஸ்டர் பிராண்ட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஷான்ஷூலேயே இருக்குது. ஷான்ஷூலேயே ஸ்டாக் நம்மகிட்ட 360 அவைலபிளில் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் கஸ்டமர் எதிர்பார்க்கறத விட எஃபெக்ட் குவாலிட்டி எல்லாம் வேணும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிராண்ட் செக்மெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. அதுக்கான ஃபிட்டிங் எல்லாமே ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருவோம்ல. எல்லாமே ப்ராப்பராக ஃபிட்டிங்ஸு ஃப்ரேமு அடிஷனலாக நீங்கள் வாங்கிக்கணும். அது நம்ம வந்துட்டு என்னென்ன வண்டிக்கு நம்ம சொல்கிறோம் அதுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் செட்டு கேமரா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி இந்த 360க்கான ஃபிட்டிங் நம்மளே பண்ணிக்கலாம். ஆமாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இங்கே எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியப்போ எல்லாமே மாட்டிகிட்டு இருக்கிறது தான். ஸோ எல்லா வண்டியும் வெளியே வச்சு இங்கே வச்சு ஃபிட்டிங் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவோம். அதை இந்த டிசைர் ஒன்று சொல்லியிருந்தீங்களா டிசைருக்கு பாருங்கள். இப்போ சீட் கவர் மாட்ட போகுது. ஓகே. சீட் கவர் இப்போ சீட் கவர் வந்துருச்சு. ஃபுல்லாக மாட்ட போகுது ஃபுல்லாக. இது இத்தனைக்கும் ஏர் பேக். ஆமாம் ஏர் பேக் வரக்கூடிய வண்டி இது. இந்த மாடலு கஸ்டமர் செலக்ட் பண்ண மாடலு. ஓகே. நல்ல ஸோ இது வந்து ஸ்டிச்சிங்கு கஸ்டமைஸ் பண்ணி போடுற சீட் கவர் மாட்டி இருக்கிறது பாருங்கள். ஃபுல்லாக நம்ம ஒரிஜினல் ஊக்கு தான் அடிப்போம். ஃபுல்லாக ஹோல்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஊசி ஃபுல்லாக இறக்கி பின்னாடி கட்டி நம்ம ஒரிஜினல் ஊக் பண்ணுவோம். சீட் கவர் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணது அந்த டிசைன் பார்த்துருந்தீங்களா அந்த டிசைன் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு கொடுக்குறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னதான் ஹேண்டல் சிஸ்டம் வாங்கினாலும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மெயினாக நம்ம டோர் ஸ்பீக்கர்ஸ் மாட்டினா தான் அதோட ஆடியோஸ் நமக்கு நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? நம்மகிட்ட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டோர் ஸ்பீக்கரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. 1000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் கொடுத்துடலாம். ஒரு பேர் 2 பீஸ் வரும். ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 inch 4 inch ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓவல் ஸ்பீக்கர் 6 into 9 inch சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 ஸ்பீக்கர் வேரியண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 6 inch. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கே வருங்கன்னா டோரில் வர ஸ்பீக்கர்ஸ் தான் 6 inch. ஸோ அதில் ஸ்டார்டிங் 1000 ரூபாலேருந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் குவாலிட்டி வேணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுஸ்டிக்கோட பிராண்டு கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1400 ரூபா தான் வரும்.
1400 தான் பேரே வரும். ஸோ இதெல்லாமே ஆஃபர் ரேட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1800 2000 கொடுக்குற ஐட்டம். ஸோ 1400 நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் காமிக்கிற பிராண்டு ஏரோஃப்ளை ஸ்பீக்கரும் சப்வூஃபரும் இப்போ நம்ம ஸ்டாக் நிறைய கஸ்டமர் வாங்குறாங்க, விரும்பி வாங்குறாங்க, ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2000 2500 கொடுத்துருக்கிற ஐட்டம். நம்ம ஆஃபராக பார்த்தீங்கன்னா 1700 நம்ம கொடுத்துடலாம் ஒரு பேர் ஸ்பீக்கர். இதெல்லாமே டோர் ஸ்பீக்கர் நான் உங்களுக்கு காமிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காமன் ஸ்பீக்கர் இருக்கு பார்த்தீங்களா, பட்ஜெட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாங்க, காமன் ஸ்பீக்கர்னா எஃபெக்ட் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்குற ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது பாருங்கள், டியூட்ரு கிராஸ் ஓவர் வர ஸ்பீக்கர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஸ்பீக்கர் வரும். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 4800 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஃப்ரண்ட் ரெண்டு டோரில் மட்டும் மாற்ற ஸ்பீக்கர், எஃபெக்ட் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வர ஸ்பீக்கர்ஸ் பிராண்டட் எல்லாமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பீக்கர். இதில் கஸ்டமர் பிராண்டட்னு கேட்கும் போது பிளாபாங்க் இருக்குது, ஜேபிஎல் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டியோடது இருக்குது, ரெஃபரன்ஸ் சீரிஸ். ஆமாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட ஜேபிஎல்ல ஸ்டேஜ் 3யோடது இருக்குது. ஓகே, ஜென்யூன் தானே இதெல்லாம்? ஆமாம், இதெல்லாம் ஜென்யூனு. எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ரெயின்போ இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம். கஸ்டமர் பிராண்டு கேட்டாலும் பிராண்டு கொடுக்கலாம், நான் பிராண்டு கொடுத்தாலும் நான் பிராண்டு கேட்டாலும் நான் பிராண்டு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரேட்டில் வர்றது. ஓவல் ஸ்பீக்கர் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, ஜேபிஎல் ஒரிஜினல் இருக்குது, நான் பிராண்டட் வேணாலும் இருக்குது. நம்மகிட்ட ரேட்டை பொறுத்து உங்களுக்கு இந்த இதில் ஏரோஃப்ளைலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2000 ரேட் வரும் ஓவல் ஸ்பீக்கரு. பழைய மாடலுக்கு தான் ஓவல் ஸ்பீக்கர்லாம். ஆமாங்க, பழைய மாடலுக்கு. இப்போ சில கஸ்டமர்ல பார்த்தீங்கன்னா பேக்கில் ஸ்பீக்கர் டோர் ஸ்பீக்கர் இல்லாதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்கி பேட் வச்சு ஓவல் ஸ்பீக்கர் மாட்டுறாங்க, அவங்களுக்கு ஓவல் ஸ்பீக்கர் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளாபாங்க்லேயே இருக்குது ஓவல் ஸ்பீக்கர், ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது பாருங்க. நிறைய கஸ்டமர் சேல்ஸ் இருக்குது, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது ஸ்பீக்கர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் இங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஆக்சசரிஸ். ஸோ இதில் மெயினில் என்ன பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆம்பிளிஃபயர், இந்த சப்பு மட்டும் வாங்கினாங்கன்னா தனியாக நம்ம ஆம்பிளிஃபயர் இருக்கும் தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறது. பேக் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டே பார்த்தீங்கன்னா 1400 ரேட் வரும். ஆட்டோபோட்ஸ் பிராண்டே உங்களுக்கு வர்றது 1400 ரேட் வரும். ஒரு வருஷம் வாரண்டி கிடைக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. ஹாரன் பாருங்கள், ஹாரன்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸ் பிராண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 1200 அந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். எஃபெக்ட் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த போலோ டைப் போலோ டைப்பு கிரிட்டா சவுண்ட் அந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்சியோடது பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஊஃபர் இருக்குது. இது பாருங்கள், சப்வூஃபர் பின்னாடி டிக்கில் வைக்க முடியாத சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு கடையில் வச்சு கேட்பாங்க, ரைட்டுங்களா. அந்த மாதிரி சப்வூஃபர் இருக்குது. அண்டர் சீட் சப்வூஃபர், மெட்டல் பாடி, ஸ்கொயரில் சின்னதாக தான் வரும், சீட்டு கடையில் வச்சுக்கணும், காம்பேக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டில் வர்றது. இல்லை கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸில் கொஞ்சம் நான் ரேட்டு கம்மியில் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதே பார்த்தீங்கன்னா மெகாசோனிக் பிராண்டில் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் அண்டர் சீட் சப்வூஃபர் தான், 15 ஸ்பீக்கரில் வருது, வாரண்டியோட தான். ஆமாம், எல்லாமே வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 7000 நம்ம கொடுக்கலாம். 7000 சப்வூஃபர், கிளாரிட்டி எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். இல்லை நம்மகிட்ட சப்வூஃபர் ஸ்டார்டிங்னு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரேட்டில் நம்ம ஸ்டாக் இருக்குது. டியூப், ஆமாம், இது பாருங்கள் டியூப் டைப்பு. ஸோ இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதில் பிராண்டட்னு போகும்போது ஏரோஃப்ளை, ஐப்ரோசோனிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேக் ஃபிட்னஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ இது ஏரோஃப்ளை பாருங்கள், ஏரோஃப்ளை இது 10 இன்ச்சு, ஏரோஃப்ளை பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஏரோஃப்ளை 8 இன்ச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 ருபீஸ் நம்ம கொடுக்கலாம். ப்ரைஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏரோஃப்ளை 10 இன்ச்சு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 4500 நம்ம கொடுக்கலாம். எஃபெக்ட் நல்லா இருக்கும் நம்மகிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்லைட் பார்க்கலாம். எந்த புது வண்டி வாங்கினாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பவர் இருக்காது. ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் எல்இடியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை பிராண்டில் 150 வாட்ஸ் வர பல்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் ஃபேனு கட் அவுட் எல்லாமே வர்றது, எல்லாமே சாக்கெட் டு சாக்கெட் கனெக்ட் பண்ணுறது, அந்தந்த வண்டிக்கு சாக்கெட் பண்ணுற மாதிரி 3500 நம்ம ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்கலாம். எவ்வளோ வாட்ஸ்? இது வந்து 150 வாட்ஸ் வர்றது, 150 வாட்ஸ் வரும். எல்லா வண்டிக்கும் கிடைக்கும்? ஆமாம், எல்லா வண்டிக்கும் அந்த சாக்கெட் டு சாக்கெட் நம்ம எல்லா வண்டி இருக்கும். அதை விட கஸ்டமர்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் 300 வாட்ஸில் ரெட்சோனிக் பிராண்டு 2 இயர்ஸ் வாரண்டியில் கிடைக்கும். ஸோ இதோ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு 7500 ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்கலாம். ஆகஸ்ட் 13 வரைக்கும் 7500 2 வருஷம் வாரண்டி கிடைக்கும். 300 வாட்ஸ் பல்பு, 300 வாட்ஸ். ஆமாம், பியூர் ஒயிட்டு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அதே ரெட்சோனிக் பிராண்டில் ட்ரை கலர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் 2 இயர்ஸ் வாரண்டி. ஒயிட்டு, வார்ம் ஒயிட், பெஸ்ட் 3 கலர் வர்றது 2 இயர்ஸ் வாரண்டியில் வரும். வித் ரிமோட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னா ரிமோட்டில் ஃப்ளாஷ் டைப் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளாஷ் ஆன முடியும்னா லைட் ஃப்ளாஷ் ஆகும். இப்போ நம்ம இந்த பொலிரோ பிக்கப் மாட்டினீங்களா, அந்த மாதிரி தான் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இதோ ரேட் பார்த்தீங்கன்னா 8500 நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்கலாம். கஸ்டமருக்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம கிட்ட ஃபிட்டிங் ஃப்ரீ தனியாக வராது, எல்லாத்துக்கும் ஃபிட்டிங் சார்ஜ் வரும். எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மாட்டும்போது ஃபிட்டிங் சார்ஜ் தனியாக ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி லைட்டு ஓட்டுறது பிடிக்கும், அது எனக்கே தெரியும், நானே உங்களுக்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். இதோட சார்ஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ இது வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ்? இது பார்த்தீங்கன்னா 8500 நம்ம ஆஃபராக கொடுக்கலாம். 2 வருஷம் வாரண்டி. ஏன்னா இந்த அளவுக்கு காஸ்ட் போகிறப்ப முக்கியமாக வாரண்டி கொடுத்துறாங்க. வாரண்டி அது 2 வருஷம் வாரண்டி இந்த பிராண்ட் நம்ம கொடுத்துடலாம். ஓகே.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் தேவையான கேமராஸ் தான் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்கும். ஸோ எல்லாமே கேமரா முன்னாடியும் பார்த்தோம், அது இங்கே இருக்கு. ஆமாம், ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஏன்னா சிஸ்டம் தான் மோஸ்ட்லி நம்மகிட்ட சேல்ஸ் நிறைய பேர் ஆடியன்ஸ் தான் நம்மகிட்ட வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம கேமரா ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கு வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே கேமரா. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேஷ் கேமரா கேட்குறாங்க, ரைட்டுங்களா? ரெக்கார்டிங் கேமரா கேட்பாங்க, ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் கேமரா வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற ஹேண்ட்ஹெல்ட் சிஸ்டமில் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமராவெல்லாம் ஜஸ்ட் யூஎஸ்பியில் ஃப்ளக் பண்ணுற மாதிரி தான் வரும். நல்லா இருக்குது. இது யூஎஸ்பியில் ஃப்ளக் பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் அதில் ஒரு ஆப் ஃபைல் மெசேஜுக்குள்ள பண்ணி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இதில் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். மெமரி கார்டில் போட்டால் ரெக்கார்ட் ஆகும். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2800 rupees தான் உங்களுக்கு ரேட் வரும். சேம் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியோட உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமானது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் பண்ணிக்கலாம். ஆமாங்க, ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்க்குற ஆப்ஷன் இது வந்து ஃபோனில் பார்க்குற ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3300 வரும். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா QR கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபோனில் பார்த்துக்கலாம். அதுவும் நம்ம வந்து ஒரு 100 meters வரைக்கும் தான் பார்க்க முடியும். பைக்கில் எங்கேயோ இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது பார்க்க முடியாது. வண்டி பக்கத்தில் ஒரு 100 metersக்குள்ளே நம்ம இது நம்ம லைவாக பார்த்துக்கலாம். ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3300 ரேட் வரும். எல்லாமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி காஸ்ட்டில் வருது. இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர் ஸ்டிச்சிங் பண்ணுற மாடல்ஸ். பைக்கில் ஸ்டிச்சிங் பண்ணி போட்டுருந்தீங்களா, அந்த மாதிரி வர மாடல்ஸ் தான் இந்த ஸ்டேரிங் கவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 450 rupees நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸில் வேரியண்ட்டில் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபாக் லேம்ப் காமிக்கணும். ப்ரொஜெக்டர். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப். நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வேண்டாம், ஃபாக் லேம்ப் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஃபாக் லேம்ப் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் 250 meters உங்களுக்கு கவரேஜ் ஆகிற ஃபாக் லேம்பு. இதில் ஒயிட் கலர். இது வந்து ஒயிட், பியூர் ஒயிட், சிங்கிள் கலர். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 5500 நம்ம கொடுக்கலாம். 160 watts வர ஃபாக் லேம்ப். இந்த நல்லா ஹெவியாகவே இருக்குது தனக்கு. இது நல்லா இருக்குது இந்த ஃபாக் லேம்பு. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டு இது ரெட்சோனிக் பிராண்டில் ட்ரை கலர் ஃபாக்லேயே பார்த்தீங்கன்னா 3 கலர் வருது. ஒயிட், வாம் ஒயிட், மிஸ்ட். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு 7500 நம்ம ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுக்கலாம். ட்ரை கலர் சேம் எல்லாத்துக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம். இப்போ மோஸ்ட்லி இந்த ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், மோஸ்ட்லி ஃபாக் லேம்ப் நிறைய பேர் போகிறாங்க. அதில் ட்ரை கலர் நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 250 meters கவரேஜ் ஆகும்போது நான் ட்ரை கலர் நிறைய பேர் போட ஆரம்பிச்சேன். எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன ஆக்சரிஸ் தான். மோஸ்ட்லி மொபைல் ஸ்டாண்டு. இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்டாண்டு, டோர் கார்டு இதெல்லாமே கஸ்டமர் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலே காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குற ஐட்டம் தான். ஸோ அதை நம்மளுக்கு வேலை சொல்ல தேவையில்லை, பர்ச்சேஸ் பண்ண நம்ம கொடுக்குறதா. மற்றபடி டோர் கார்டு இந்த மாதிரி சின்ன ஆக்சஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு, சீட் கவர், சன் ஃபிலிம் எல்லாம் ஸ்டிச்சிங் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் நான் சொன்ன மாதிரி சீட் கவர், சன் ஃபிலிம் ஃபுல் மேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சன் ஃபிலிமு. இதில் பார்த்தீங்கன்னா ஷேடு 50 ஷேடு, 70 ஷேடு, 35 ஷேடு அந்த மாதிரி ஷேடு வைடு இருக்குது. நம்மகிட்ட ஒரு 5 seat வெஹிக்கிள், ஒரு ஸ்விஃப்ட் ஒரு வண்டி வருதுன்னு வைங்க. நம்ம இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சைடு பேக்கர்ஸ் எல்லாமே சேர்த்து 1800 நம்ம ஒட்டி கொடுத்துடலாம் ஃபுல்லாக சன் ஃபிலிமு. ஆமாம், கார்வேர் வேணால் கார் வெட்டிக்கலாம். ஒரு 200-400 இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோ வேறு இதில். அதுக்கப்புறம் ஃபுல் மேட்டு, பிவிசி மேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே அதே சேம் ஸ்விஃப்ட் டிசைரோ ஸ்விஃப்ட்டோ கொண்டு வந்தால் 1800 நம்ம ஒட்டி கொடுத்துடலாம். ஃபுல்லாகவே சீட்டெல்லாம் கழட்டி ஃபுல்லாக க்ளீன் ஒட்டி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் கவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் அதே நான் ஸ்விஃப்ட் அந்த வண்டி சொன்னது பார்த்தீங்கன்னா 4500 நம்ம ஸ்டிச்சிங்கு கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதில் ஏர் பேக்கு, பேக் ஆர்ம்ரெஸ்ட் வர வண்டியாக இருந்தால் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ அதை நம்ம என்னென்ன வண்டி பார்த்து நம்ம கிளியராக சொல்லிக்கலாம். இது ஸ்டார்டிங் மெட்டீரியல். அதுக்கடுத்த மெட்டீரியல் வேணும்னா இந்த வண்டி வந்து கஸ்டமைஸு. இது வந்து ஏர் பேக் வித் ஆர்ம்ரெஸ்டோட வர வண்டி. நம்ம 6000 rupees நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இல்லை, ஆர்ம்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் 5500 rupees தான் இந்த மெட்டீரியல் தான் இப்போ இந்த வண்டி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை எந்த வண்டிகளும் போடலாம். இதே நீங்கள் ஒரு 7 seat வண்டி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துட்டிங்கன்னா 6500 ரேட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டை பொறுத்து உங்களுக்கு சீட் கவர் டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லா வண்டிக்கு தேவையான பேக் பம்பரு, டாப் கேரிஸ் எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. பேக் பம்பரில் பார்த்தீங்கன்னா 2100 ஃபிட்டிங் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துடலாம். எல்லா வண்டிக்குமே? ஆமாம், எல்லா வண்டிக்குமே பேக் பம்பர் 2500 ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம். அதில் 2-3 வண்டி மட்டும் உங்களுக்கு அந்த ரேட் ஆட் ஆகாது. அது என்ன பொலிரோ நியோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு பம்பர் ரேட் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு தகுந்த ரேட் நம்ம சொல்லிக்கலாம். மற்ற ஒரு 90% வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ரேட்டு தான் உங்களுக்கு வரும். 2500 பண்ணி கொடுத்துலாம். ஆர்ட்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. சென்டரில் அந்த புஷ்அப் வரும். ஸோ அந்த மாதிரி ரேட் மாறும் உங்களுக்கு. மற்ற எல்லா வண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துலாம். அதே மாதிரி கேரியர் பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் வந்து டால்ஃபின் கேரியர். இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டீபோர்டு வெஹிக்கிளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கேரியர் ஒன்போர்டு போடுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான். டீபோர்டு அலுமினியம் கேரியர், டால்ஃபின் டைப்னு சொல்லுவாங்க. இந்த கேரியர் டிசைரு, ஆரா, வேகனாரு, எர்டிகா இந்த மாதிரி வண்டிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நார்மல் மீடியம் சைஸ் இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3300 ரேட் வரும். ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். அதே நீங்கள் எர்டிகா கொண்டு வந்தீங்கன்னா இதோட பெரிய சைஸ் வரும். அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5500 ஃபிட்டிங் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துடலாம். இதுலேயே அந்த பேட்மேன் டைப்பில் இருக்கும்ல? ஆமாம், அதை பேட்மேனில் அது வந்து விங்ஸ் கேரியர்னு சொல்லுவாங்க. அது எடுத்திங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 5500 இருக்குது. சேம் அலுமினி கேரியர். ரூஃப் ராயல் கேரியர் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ரூஃப் ராயல் என்ன தெரியும், பாடி அட்டாச் ஆகும். எர்டிகா, வேகனார், டிசைர், ஆறாமதுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12500 ஸ்டார்டிங் பர்சன்ட் பண்ணி கொடுத்துருக்கு ரூஃப் ராயல் கேரியர்.
எப்பயும் கூட அடிச்சு திம்சம் பண்ணியாச்சு. ஆமாம். ஆஃபர்ஸ் எல்லாம் சூப்பராக பார்த்தாச்சு. முக்கியமாக புதுசாக வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். நம்மளோட கடை பேர், கடை லொக்கேஷன் சொல்லலாம். நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா ஏகே கார் ஜோன். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உக்கடம் லாரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. பழைய மார்க்கெட், உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பழைய மார்க்கெட் இருக்கும். அது பக்கத்தில் லாரிப்பேட்டை உள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட் திரும்பிங்கன்னா லாரி ஸ்டாண்டாக இருக்கும். அதுக்கு நேராக ரைட் சைட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகே கார் ஜோன் போட்டிருக்கும். ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பழைய மார்க்கெட் என்ட்ரன்ஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணால் கூட முன்னாடி வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. அண்ட் இந்த ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கோம், நிறைய ஆஃபர் சொல்லியிருக்கோம். ஆமாம் ஆமாம். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ இது வந்து ஜூலை மந்த் ஆகுது. ஆமாம், இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி. நம்ம ஆகஸ்ட் 31 அடுத்த மாதம் எண்டு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. அப்படி உங்களுக்கு நான் சொன்ன பொருள் உங்களுக்கு எது புரியல அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தெரியுதா நீங்கள் கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு நான் சொல்லிக்கலாம். முக்கியமாக அந்த டைமிங்குள்ளே கால் பண்ணுங்க, அதுதான் முக்கியம் விஷயம். ஆமாம், இப்போ நான் 9:30 ஷாப் ஓப்பன் டைம் மார்னிங், நைட்டு பார்த்தீங்கன்னா 9:30 க்ளோஸ் டைம். கஸ்டமர் வர மாதிரி இருந்தால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆல் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், ஃபிட்டிங் பண்ணுறது, என்ன ப்ராடக்ட் இருக்குது என்ன ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு. மெயின் விஷயம் கேட்டிங்கன்னா சண்டே வந்து நம்ம கடை ஓப்பன் இருக்குது. சண்டே பார்த்தீங்கன்னா 2-3 மணி வரைக்கும் நம்ம கடை ஓப்பனில் இருக்கும். கஸ்டமர் நீங்கள் வர மாதிரி இருந்தால் சனிக்கிழமை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம ஆல் அரேஞ்ச் பண்ணுவோம். சண்டே மட்டும் எல்லாமே லீவ் போட்டுருவாங்க, ஆல் அரேஞ்ச் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்துட்டு சாட்டர்டே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். லாங்லேருந்து வரீங்கன்னா பெட்டர் இன்ஃபார்ம் பண்ணுறது தப்பு கிடையாது. இவங்க கூட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைர் எடுத்து வந்துருக்காங்க. அவங்க மார்னிங் வந்தாங்க, இப்போ ஈவினிங் டெலிவரி கொடுத்துருவோம். அவ்வளோ முடிஞ்சு இனி ஒரு 1/2 hour ஒர்க் இருக்குது, முடிஞ்சால் டெலிவரி பண்ணுறதா வண்டியை. இத்தனைக்கு சீட் கவர்ஸ், சன்ஃபிலிம் செட்டு, ஸ்பீக்கர்ஸ், ஃபுல் மேட் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் எல்லாமே ஒரே நாள் முடிஞ்சு. எல்லாமே மேக்ஸிமம் மார்னிங் 10 o'clock 9:30 11 o'clock வந்தாங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock வண்டி டெலிவரி பண்ணுவோம். அது 7 seat வெஹிக்கிள் இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும். கஸ்டமர் நம்ம டைம் வாங்கிக்க வேண்டியது, நம்ம வண்டி பார்த்து நம்ம டைம் சொல்கிறது கஸ்டமர்கிட்ட அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் மெயினாக. அதே போல் ஒரு சிலர் வந்து பொருள் மட்டும் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஆமாம் அனுப்பிச்சுட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் இப்போ கொரியரில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் நம்பர் தெரியுது, நீங்கள் வாட்ஸ்அப் எனக்கு பண்ணிங்கன்னா அதை கால் பண்ணி சொன்னால் கூட வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிற ஓகேனா நீங்கள் ஜிபேல அமௌண்ட் அனுப்பிட்டு அட்ரஸ் அனுப்பிங்கன்னா கொரியர் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் தமிழ்நாடு இருந்தால் 1 day டெலிவரி ஆயிரும். அதர் ஸ்டேட் இருந்தால் 1 day 2 days உங்களுக்கு ஆகும். எப்பயும் போல் நம்மளோட வியூவர்ஸ் சொல்லவே தேவையில்ல, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இனி புதுசாக பார்க்குற ஆளுகளும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஆஃபர் மெயினாக யூஸ் பண்ணிக்கிங்க. மெயினாக 31 வரைக்கும் தான் ஆஃபர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆஃபர் நிறைய சொல்லியிருக்கேன். சிஸ்டம் நிறைய காமிச்சிருக்கேன். நிறைய அதுக்கு மேலே நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. கஸ்டமர் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா கிட்ட கிளாரிட்டியாக புரியாது. நேரில் வந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு புரியும். நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் இன்னொன்று நேரில் வந்தால் தான் நம்ம வந்து நிறைய பார்க்காம. ஆமாம், நிறைய பொருள் காமிக்காம விட்டுருக்கு. ஏன்னா வீடியோ பொருள் லென்த் ஆயிரும். நீங்கள் கஸ்டமர் பார்க்க மாட்டீங்க, எப்போ சும்மா பார்த்துட்டே இருக்கிறது அப்படின்னு இதாயிரும். நீங்கள் நேரில் வந்து நிறைய பொருள் இருக்குது. நிறைய உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை நீங்கள் அப்போ பார்த்து செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட ஆப்ஷன் அது ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி நம்மகிட்ட வெஹிக்கிள் இங்கே வச்சு வேலை செய்யும், வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டோம். இங்கேயே வச்சு வேலை செஞ்சு எல்லாமே இங்கேயே கிளியர் பண்ணி இங்கேயே செக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் வாங்கி பில்லு கொடுத்து அமௌண்ட் வாங்கி நம்ம இது பண்ணுறது. கிட்டத்தட்ட வந்தோம்னாலும் ஒரு 4-5 வண்டிக்கு மேலே இருக்கு. ஆமாம், இடம் இருக்குது, ஃபுல்லாக நம்மகிட்ட இடம் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக நம்ம பார்த்து அந்த ப்ரீஸாவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சு நின்று இருக்கு. ஆமாம், கஸ்டமர் வெளியே போயிருக்கேன், காலையில் கொடுத்துட்டு போனாங்க, வந்து டெலிவரி செக் பண்ணி டெலிவரி விட்டு போயிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. சீட் கவர் மட்டும் தான், அவ்வளோதான். இதுலேயும் ஃபுல்லாக முடிஞ்சு சீட் கவர் மாட்டிகிட்டு இருக்காங்க. சீக்கர் மாட்டி முடிச்சோன்னே கிளியர் ஆகிடும். இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக கிடைக்கும். என்ன நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம இப்போ வர நியூ வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் பேக் வருது, சென்சார் வருது. ஸோ சீட் கவர் மாட்டினா கழட்டினா தான் ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சாக்கெட் தான் கஸ்டமர் வெஹிக்கிளில் ஷோரூம்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த சாக்கெட் ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும், நம்ம கட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அது நாங்கள் ப்ராப்பராக எங்கள் செக்ஷன் சைட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் எதாவது கட் பண்ணும் அப்படின்னா நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். நம்ம என்ன உங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா என்னை தேடி வரது ஒரே ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால, கிளியராக வந்தால் நேரில் சொல்கிறதுனால தான் வராங்க. நான் இருக்கிறத சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் இந்த வண்டிக்கு கூட கஸ்டமர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஹாரன் மாட்ட சொன்னாங்க, நான் ஒரே ஒருத்தர் சொன்னேன் ஹாரன் மாட்டுற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் பண்ணணும்னு சொன்னேன். ஸ்லீவ் பண்ணால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுதுன்னு சொன்னேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சா எனக்கு ஒரு 1000 ரூபா லாபம். கண்டிப்பாக ரைட்டுங்களா? ஹாரன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஓகே. நம்ம கரெக்டான ப்ராடக்ட் நம்ம கொடுத்து சேல் பண்ணி மாட்டி கொடுத்தா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. நாளை இதனால் என்னால் ப்ராப்ளம்னு சொல்லிடக்கூடாது. அதனால் இருக்கிறத நான் சொல்லி ஓகே, கஸ்டமருக்கு ஓகே எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பர்ட் தான், அவங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஓரளவுக்கு வீடியோவில் உங்களுக்கு. மேற்கொண்டு வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நேரில் வந்து செக் பண்ணிக்குவாங்க, கால் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸோட திரும்ப வந்து மீட் பண்ணுற ஃபீஸல். தேங்க்யூ பாய். தேங்க்யூ.